சாரதாம்மா வந்து காணா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து தாங்க முடியாமல் வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. காவேரி வந்து எல்லாம் உங்களால தான், நீங்கள் வந்து அம்மா கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணதால தான் அம்மாவை நான் திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் வந்து ஆன்ட்டி வந்து கிடச்சிடுவாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் போய் தேடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து காவேரி வந்து எங்கே இருப்பாங்க அம்மா, உனக்கு எதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் கேட்டோன்னே எனக்கு ஒன்றுமே புரியலன்றாரு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அங்கே வந்து சாரதா அழுதுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து காவேரி வந்து அவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா நான் தெரியாமல் பேசிட்டேம்மா, மன்னிச்சிடுமா, இதுக்கப்புறம் நான் இப்படி பேச மாட்டேம்மா, வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ல, இதுக்கப்புறம் இப்படிலாம் பேச மாட்டேன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. இல்லடி, நான் வரப்போகிறதில்ல வீட்டுக்கு, நானும் பார்த்துட்ருக்கேன், என் பேச்சு நீ சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது, நான் ஏன் வீட்டில் இருக்கேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி நீ பண்ணுற, அதனால் அந்த வீட்டுக்கு வந்து நான் என்ன பிரயோஜனம், மறுபடியும் உன் இஷ்டத்தை தான் நீ முடிவெடுப்ப, ஏன் இஷ்டத்துக்கு எதுவும் நீ பண்ண போகிறதில்ல, அப்புறம் நான் எதுக்கு பெரியவங்களாம் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேம்மா, உன் இஷ்டப்படியே முடிவெடுக்கிறேம்மா, சொன்னால் புரிஞ்சுக்கம்மா, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து நீ சொல்கிறது தாம்மா கேட்பேன், நான் வந்து என் இஷ்டத்துக்கு எடுக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் முடிவு எடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு, உன் இஷ்டம் தான் என் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ண அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரி யோசிக்கிறாங்க. என்னடி சத்தியம் பண்ண மாட்டியா, அப்போ நான் வரல, நான் அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு. உடனே வந்து என்னம்மா நீங்கள் இப்படி வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே விஜய் வந்து பரவாயில்ல விடுங்க, பாவம் காவேரி அப்படின்னு சொன்னோம். நீங்கள் கம்முன்னு இருங்க, எங்கள் அம்மாவுக்கு எனக்கு நடுவில் நீங்கள் வராதிங்க அப்படின்றாங்க. அவர் ஏண்டி திட்டுற, அவர் ஏண்டி பண்ண, அவர் தானே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு, அதனால தான் நீ அவர் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னோடனே பரவாயில்லடி ஆரம்பிச்சிட்டியா, இந்த மாதிரி தான் நீ பேசுவேன், நான் வரணுன்ற எண்ணம்லாம் உனக்கு கிடையாது, சும்மா வந்து பேசிடலாமல் முதல்ல இங்கேருந்து கிளம்ப நடிக்காதுடி அப்படின்றாங்க. அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ப்ளீஸ்மா, இப்போ என்னம்மா உனக்கு சத்தியம் தானே பண்ணணும், நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நீ சொல்கிறது மட்டும் தான்மா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தியத்தை காப்பாற்றலாம், அடுத்த நிமிஷம் அம்மா வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்றாங்க. இங்கே வந்து விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு காவேரி வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே வந்து ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னோடனே நீ ஒன்றும் சாப்பிட்லையா, இரு நான் எதாவது பண்ணி தரேன்றாங்க. இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு, பரவாயில்ல நான் அவங்க 2 பேருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணான்றாங்க. ஏன் வாங்கி தந்தால் மேடம் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்றாங்க. அது வந்து இருங்க தம்பி நானே செஞ்சிடறேன் ஏதாவதுன்னு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. 2 பேரையும் பார்த்து காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து ரூமில் இருக்காங்க. விஜய் வந்து சாரதா கிட்ட கேட்குறாரு, அத்தை நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டீங்கன்னு பயமாயிடுச்சு அத்தை எனக்கு, இவளுக்கெல்லாம் இப்படி தான் மாப்பிள்ளை பண்ணோம், இவளை இப்படியே விட்டுறது தான் நம்ம பெரிய தப்பு, இப்படி விட்டுருக்கக்கூடாது, நம்ம இவ்வளோ நாள் விட்டுறது தான் நான் செஞ்சேன் ரொம்ப பெரிய தப்புன்னு நான் இப்போ வந்து நினைக்கிறேன், இவளை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், எப்படியாவது உங்களுக்கு நான் பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், நீங்கள் நம்புங்க அப்படின்னோடனே சரிங்க அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, நீங்கள் கவலையே படாதீங்க, இதுக்கப்புறம் அவள் மாப்பிள்ளை பார்க்குறேன், இது பார்க்குறேன், அது பார்க்குறேன், அலையவே மாட்டா, அவளுக்கு வேணால் அலையாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக என்னை கோத்து விட வழி பாப்பா, ஏன் நீங்கள் சமாளிக்க முடியாது உங்களால், அதெல்லாம் சமாளிச்சுடுவேன், உங்கள் பொண்ணையே சமாளிக்கிறேன், இதெல்லாம் சமாளிக்க மாட்டேனா அப்படின்னோடனே சரிங்க மாப்பிள்ளை, அத்தை சாரி அத்தை அப்படின்னோடனே சரிங்க மாப்பிள்ளை சாரியெல்லாம் கேட்குறீங்க, இல்லை அத்தை என்னால் தான் உங்களுக்கும் காவேரிக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாப்பிள்ளை, அவள் எங்கே போகிறா, எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அவள் எக்காரணம் கொண்டோ என் கண்ட்ரோலை தவறி வேறு எங்கேயும் முடிவு எடுக்கக்கூடாது, இதுவும் நல்லதுக்கு தான் நான் நினைக்கிறேன், அப்போ தானே அவள் வழிக்கு வந்தா, இதுக்கப்புறம் பாருங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கும் காவேரிக்கும் கல்யாணத்தை எப்படி நடத்தி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிஜமாவத்தை அப்படின்னோடனே ஆமாம் மாப்பிள்ளை நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் தைரியம் தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அப்படின்னோடனே தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எங்கள் காவேரி ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஒருவேளை அம்மா வந்து அந்த விஜய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்களோ, சொன்னாலும் சொல்லுமே நான் என்ன பண்ணுறது, அவர் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு யோசிக்கிறாங்க காவேரி.